அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, அரசு பள்ளிகளில் அமலுக்கு வந்தது வாட்டர் பெல் திட்டம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது மாணவர்கள் மத்தியில நீர்ச்சத்து குறைபாட்ட போக்கக்கூடிய வகையில தமிழக பள்ளிக் கல்வித்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வாட்டர் பெல் அப்படிங்கிற ஒரு நடைமுறைய பள்ளிக்கூடங்கள்ல கொண்டு வந்திருக்காங்க. இதன் அடிப்படையில பார்க்கிறப்ப, காலையில 11 மணிக்கு, மதியம் 1 மணிக்கு, அதே மாரி மதியம் 3 மணிக்கு ஒரு பெல் அடிப்பாங்க. 5 நிமிஷம் டைம் குடுப்பாங்க. நம்ப தண்ணி குடிச்சுக்கணும். ஸ்கூல் பசங்க எல்லாரும் தண்ணி குடிக்கணும். அதுதான் அதோட அப்ஜெக்டிவ்ஸ் சரியா? ஸோ வாட்டர் பெல் திட்டம் நீர்ச்சத்து குறைபாட்ட குறைக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது திருக்குறள். "கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. செயலுக்கு உரிய கருவியும், ஏற்ற காலமும், செய்யும் வகையும், செய்யப்படும் அரிய செயலும் சிறப்படையச் செய்ய வல்லவன் அமைச்சன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது செயலுக்கு உரிய கருவி அப்படின்னு பார்க்கிறப்ப, ஒரு செயலை எப்படி செய்ய போறாங்க? ஏற்ற காலம் எந்த டைம்ல செய்ய போறாங்க? எப்படி செய்ய போறாங்க? இந்த மாதிரியெல்லாம் சிறப்பாக செய்யக்கூடிய ஒருத்தன் தான் அமைச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அமைச்சர்களுக்கான ஒரு இலக்கணத்த வள்ளுவர் சொல்றார். திருக்குறளின் 631 அதிகாரம் அமைச்சு அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்தது நபார்டு வங்கி நிதியை ரூபாய் 4,290 கோடியாக உயர்த்தி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது நேத்து பார்த்தீங்கன்னா, கூட்டுறவுத்துறை அமைச்சகம், மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சகம் தலைமையில கூட்டுறவுத்துறை அமைச்சர்களுடைய மாநாடு அப்படிங்கிறது நடைபெற்றுச்சு. ஓகேங்களா? இந்த மாநாட்ல தமிழகத்துல இருந்து நம்மளுடைய அமைச்சரும் போய் கலந்துக்கிட்டாங்க. அதுல ஒரு விஷயத்த வலியுறுத்தியிருக்காங்க. என்னன்னா, கடந்த 2023, 24ல வந்து பார்த்தீங்கன்னா, நபார்டு கிட்ட இருந்து தமிழகத்துக்கு வந்த நிதி எவ்வளோ அப்படின்னா, 4000 அ எர சாரி நபார்ட்லேருந்து நமக்கு வந்த நிதி எவ்வளோன்னா, 4,290 கோடி வந்து வந்திருக்கும். சரிங்களா? அதற்கு அடுத்த நிதியாண்டுல 2024, 25 நிதியாண்டுல பார்த்தீங்கன்னா, அது அப்படியே கம்மியாயி 2,825 கோடி தான் வந்து நபார்டு கிட்ட வந்திருக்கும். குறைக்கப்பட்ட நிதிய மறுபடியும் அதே அளவுக்கு உயர்த்தி குடுக்கணும் அப்படிங்கிறது தமிழக அரசாங்கம் ஒரு கோரிக்கையா இந்த மாநாட்ல வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதையும் குடுத்திருப்பாங்க. இந்தியாவுடைய முதல் விவசாய கூட்டுறவுத்துறை அப்படிங்கிறது தமிழகத்துல தான் உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த செய்தி. நம்மள்ல பல பேருக்கு தெரியாம இருக்கலாம் மேபி. 1904ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னைக்கு அருகே உள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் கூட்டுறவு சங்கம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஆகஸ்ட் 21, 1904ல தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? ஆகஸ்ட் 21, 1904ல தொடங்கியிருப்பாங்க. திரூர் பிரைமரி கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி திருவாரூர் தான் அங்க திரூர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? திரூர் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறத தொடங்கி இருப்பாங்க. ஓகேவா? ரைட். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சார்க் கூட்டமைப்புக்கு மாற்று அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. முதல்ல சீனாவும், பாகிஸ்தானும் ஒரு திட்டம் தீட்டுவதாக செய்திகள் வெளியாயிருக்கு. சார்க் கூட்டமைப்பு சார்க்க பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். சார்க் அப்படிங்கிற இந்த அமைப்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 8 டிசம்பர் 8, 1985ஆம் ஆண்டு நமக்கு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஒரு ரீஜினல் கோஆப்பரேட்டிவ் பாடி. ஓகேவா? ஸோ இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு காத்மண்டு. காத்மண்டு எங்க இருக்குன்னா, நேபாளோட கேப்பிட்டல் தான் காத்மண்டு. சார்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸும் அங்க தான் இருக்கு. யாரெல்லாம் உறுப்பு நாடுகளா இருக்காங்கன்னா, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பிபின் மேப்ஸ்ன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? பிபின் மேப்ஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். 4 வார்த்தை 8 நாடுகள். ஓகேவா? பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள், மால்தீவ்ஸ், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா. சரியா? பிபின் மேப்ஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஷார்ட்கட். ஓகேவா? இவங்கலாம் தான் உறுப்பு நாடுகளா இருக்காங்க. இந்த அமைப்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2 வருஷத்துக்கு ஒரு தடவ உச்சி மாநாடு அப்படிங்கிறது நடக்கும். 2014க்கு பிறகு பெரிய அளவுல மாநாடுகளோ, இல்ல ஒரு முன்னெடுப்புகளோ எதுவுமே நடக்கல. சரிங்களா? ஏன்னா பாகிஸ்தான் வந்து தீவிரவாதத்த வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி, இந்தியா வந்து பெரிய அளவுல இந்த சார்க் அப்படிங்கிற இந்த ஒரு கூட்டமைப்புக்கு ஒரு முக்கியத்துவம் தர மறுத்துட்டாங்க. அதன் காரணமாக இப்போ சீனாவும், பாகிஸ்தானும் சேர்ந்து இந்தியாவ விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புதிய அமைப்ப உருவாக்குறதுக்கான திட்டங்கள தீட்டியிருக்கிறதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அந்த அடிப்படையில நம்ம இந்த செய்திய பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப இதுல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சார்க்கோட பின்னணி என்ன? சார்க் வந்து எப்போ உருவாக்கப்பட்டிருக்கு? யாரெல்லாம் உறுப்பு நாடுகளா இருக்காங்க? எங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு? அத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.